மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த நாளுக்காக நன்றி. நீர் பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். வேதாகத்தை திறந்து கூட உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை கூட நம்ம திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனம் வாசிப்போம். 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவரும் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், சகல நோய்களையும் உன்னை விட்டு நான் விலக்குவேன் என்று சொல்லி. ஆமென். எந்த விதமான சரீரத்தில் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? ஆமென். இந்த வியாதி என்னை விட்டு நீங்க மாட்டேன். எவ்வளோ மாத்திரை வந்து சாப்பிட்றேன், எவ்வளோ நான் என்ன காரியம் செய்கிறேன், ஆனாலும் நான் காலைல ஜெபம் பண்ணுறேன், இரவு ஜெபம் பண்ணுறேன், ஆனால் இந்த போராட்டம், இந்த இப்படிப்பட்ட வியாதி என்னை விட்டு மாற மாட்டேன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சகல வியாதியும் நம்மளோட உன்னை விட்டு நம்மளோட உங்களை விட்டு நம்ம அதை விலக்கிப்படுகிற தேவன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வழி வழியாய் வருகிற அந்த வியாதிகளை நிமித்தமாக அந்த வேதனைகளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் மாற்றி போடும்படி தேவன் விரும்புகிறார். பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தை வியாதிகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் அவருக்கு லேசான காரியம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்து நமக்காக பிறந்து அடிக்கப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமாவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆமென் நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுகளை பெற்றிருக்கிறார். அந்த தழும்புகளாலே நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நாளில் நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா, அப்படி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அது லேசான காரியம், மனிதனாலே கூடாத காரியம். என் தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் பார்க்குறது விசுவாசம். ஒரு இடத்துல கூட புதிய ஏற்பாட்டை கூட வசனத்தை கூட வாசிப்போம். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் திருப்பிக் கொண்டீங்கன்னா அதில் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக போட்டு பாருங்கள். 56ஆவது வசனம், மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கூட நீங்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து முழுமனதோடு நிச்சயமாக என் வாழ்க்கையில் என் இயேசு அற்புதங்களை செய்வார் என்று நீங்கள் முழுமையாக நீங்கள் விசுவாசிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் நிச்சயமாக அவங்க செய்வார். நான் ஒரு சாட்சியோடு நான் கேள்விப்பட்டேன். அந்த பாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா முகத்தில் அவங்க ஒரு கேன்சர் வியாதி மாதிரி அப்படியே நிர்மடி அப்படியே சீல் மாதிரி ஒழிக்கும். அது நம்ம பாஸ்டர் அந்த கட்சி போச்சு நம்ம வாங்கலாம், அது மூடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மேடையில் பேசும்பொழுது மற்ற காரியங்களை செய்யும் பொழுது பாஸ்டர் நம்மளை பேசிருப்பாங்க. எல்லோரும் பார்த்து ஆன்லைனில் சுகம் தருவார், ஆன்லைனில் சுகம் தருவார் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறான். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த எல்லாம் எப்போ பார்த்தாலும் மனிதகாரமாக என்ன பண்ணாரு, ஏசப்பா சுகம் தருவார், ஆண்டவர் சொல்ல மருத்துவத்தை பார்க்கலாம்ல, ஏதாவது பண்ணாமல, இது வர எப்படி உட்காராரு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மற்றவர்கள் பாட ஒரு ஏலாசமாய் அவங்க தள்ளப்பட்டாங்க. அவரை பற்றி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணிருந்தாங்க. ஆனாலும் அவர் விசுவாசத்தில் தளரலை. நிச்சயமாக ஆண்டோட வார்த்தை உண்மையுள்ளது, அது வல்லமை உள்ளது. நான் அந்த வார்த்தையை முழுமையாக நம்புகிறேன். மெடிக்கல் செய்யாததை என் தேவன் செய்ய, நான் மெடிக்கலை பார்த்து அதை குணமாக்க முடியல, ஆனால் ஆண்டோட வார்த்தை நான் முழுமையாக நம்புகிறேன். நிச்சயமாக எனக்கு இந்த வியாதிலிருந்து என் இயேசு அற்புதங்களை செய்வான்று அவர் தொடர்ந்து அதை கை வச்சு அப்படியே ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருந்தவர். ஆண்டவர் எனக்கு சோர்ந்துருந்தார், ஆண்டவர் எனக்கு சோர்ந்திருந்தார், ஆண்டவர் எனக்கு சோர்ந்துதான் சொல்லிட்டு விசுவாசம் அறிக்கை பண்ணிட்டே இருந்தாங்க. பாருங்கள், நாளடைவில் ஆண்டுடைய கிருபையினாலே அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று நம்ம எழுதின இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படி அவருக்கு அந்த வியாதி அவர் விட்டு நீங்கி போனதை எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு இப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட்டுருப்பீங்களா?
கவலைப்படாதீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வியாதியின் கைகளை வைத்து ஆண்டவருடைய முழு மனதோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் சரீரத்தில் அற்புதங்களை என் இயேசு செய்கிறார் என்பதை நீங்கள் உட்கார்ந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீ விசுவாசத்தோடு, ஏன்னா தொட்ட யாவரும் சொஸ்தமானார். நீ விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை நீ பிடித்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்வார். நாம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூட தொட்ட யாவரும் சொஸ்தமானார் என்ற வார்த்தையின்படி, சகல வியாதி உன்னை விட்டு விலக்கும் என்ற வார்த்தையின்படி, பிள்ளைகள் எந்தெந்த வியாதிகளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இந்த வேதனை நீங்கி சுகமாய் இருக்கும்படி கர்த்தருடைய உடைய வல்லமை இந்த பிள்ளைகளை தொடுவதாக ஆண்டவரே உம்மால முடியும். ஆண்டவரே, அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அற்புதங்களை செய்வீராக. இந்த வியாதி இந்த குடும்பத்தை விட்டு விலக்கி போட முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பயங்கரமானவர், வல்லமை உள்ளவர். நாமம் ஒன்றே மகிமை பொருள். இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கினதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.